சொல்லுவாங்க, பிரெக்னெண்டா இருக்கிறவங்கள நீங்க எத்தனை பேருக்கு சாப்பிடணும்? 2 பேருக்கு சாப்பிடணும் அப்படின்னு வகை வகையா சாப்பிடுற. எதனால? உள்ள இருக்கிற நீ உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. சில குடும்பத்துல கர்ப்பிணிகள் அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு என்ன ஆயிடக்கூடாது, ஒன்றும் ஆயிடக்கூடாது. இந்த எண்ணம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா, நீங்க சாப்பிடாம உங்க மாம்சம் பலன் இழந்து போனாலும் பரவாயில்ல, நீங்க டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உலகத்தினால புறக்கணிக்கப்பட்டா பரவாயில்ல, உங்களை யாரும் மதிக்கலைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆனர் கொடுக்கலன்னா பரவாயில்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நேரமும் அவர் பெருகி கொண்டும், அவர் போஷிக்கப்பட்டு கொண்டும், உங்களால திருப்தி செய்யப்பட்டு கொண்டும் இருக்கணும். ஆமென். அதுதான் ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய குணாதிசயம். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அவர் உங்கள பெருகணும், உங்கள நிறைந்து இருக்கணும். முதல்ல அவர் உருவாகும் போது, ஒரு கர்ப்பம் உருவாகும் போது வெளியில இருக்கிற யாருக்கும் என்ன பண்றது இல்லை, தெரியறது இல்லை. சில பெற்றோர்களே 3 மாசம் 4 மாசம் கழிச்சு தான் என்ன பண்ணிக்கொள்றாங்க, அந்த தாயை என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம பிரெக்னெண்டா இருக்கோங்கிறதே 3-4 மாதங்கள் வரைக்கும் தெரியாம இருக்கு. ஆனா ஒரு 9 மாதம் 8 மாதமான நிறை மாத கர்ப்பிணி இந்த உலகத்துல நடந்து போக சொன்னா யார் வேணா என்ன பண்ணிடுவாங்க, இவர்கள் ஒரு குழந்தையினால நிரப்பப்பட்டிருக்காங்கிறது இந்த உலகத்துல யாரு பார்த்தாலும், சின்ன குழந்தை கூட இவங்க வயிற்றுல பாப்பா இருக்குன்னு என்ன பண்ணிடுது, கண்டுபிடிச்சது. அதே போல முதல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. உங்களுக்குள்ளே அவர் செயலாற்றுகிறாருங்கிறத உங்களாலே சில நேரங்கள் என்ன பண்ணிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் நேரம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க அவரை நீங்க திருப்தி செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஒரு நாள் வரும், உங்களை பார்க்குறவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பாங்க. உங்களை பார்த்து இவங்க இன்னார் என்று சொல்ல மாட்டாங்க, தேவ ஆவியை பெற்ற மனுஷனாகி இவர் என்று சொல்லுவாங்க. ஆமென்.